இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சா கலர் கோழி குஞ்சு வாங்கியிருக்கேங்க. இது வந்து நான் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இதை வந்து சின்னதுலேருந்து பெருசாக வளர்க்குற வரைக்கும் கண்டிப்பாக அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு சேவலை வந்து சின்னதுலேருந்து பெருசாக வளர்த்தோம்ல, அதுக்கு வந்து கொஞ்சம் நோய் வந்து கால்லாம் நடக்க முடியாமல் போயிடுச்சு. ஆஸ்பத்திரியிலலாம் காமிச்சு அது வந்து அவங்க சொல்லிட்டாங்க அது வந்து நடக்காது அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அது ரொம்ப டெய்லி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு அதை வந்து நான் தந்துட்டேன். அது கடைசி வரைக்கும் அது ஒரு மாதிரியாகவே போயிடுச்சு காலுங்க. ஸோ அது கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் வளர்த்தது ரொம்ப ரொம்ப ஆசையாக வளர்த்தது அதை வந்து ஒருத்தவங்ககிட்ட தந்துட்டேன். அதுக்கடுத்து தான் இந்த கலர் கோழி குஞ்சு தான் வாங்கியிருக்கேன். இதுக்குள்ளே கலர் கோழி குஞ்சு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதை காட்டுறேன். இதை வந்து 2 நாள் தான் ஆயிடுச்சு வாங்கி. பாருங்கங்க எப்படி இருக்குன்னு. 3 கலரில் வாங்கியிருக்கு. இது எல்லாம் தாவ ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் இதை விட்டு ஜம்ப் பண்ண. பாருங்கள் ஜம்ப் பண்ண எவ்வளோ தூரத்துக்கு ஜம்ப் பண்ணுதுன்னு எடுத்துக்கலாம். மஞ்சள் கலரு, இது மஞ்சள் கலர், அதுக்கடுத்து ரெட் கலர், அதுக்கடுத்து ஐயோ க்ரீன் கலர். எல்லாம் ஜம்ப் பண்ணி ஓட ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கங்க. ஏய் எங்கே வர்றீங்க? வாங்கிட்டு வந்ததுலேருந்து 3மே துருன்னு இருக்குங்க. இன்றைக்கி தான் மொட்டை மாடிக்கு இதை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இவ்வளோ நாள் வந்து கீழே தான் கூண்டில் வந்து வச்சுருப்பேன். இதை வந்து பார்த்து வளர்க்கணுங்க. எதுக்காகனா இந்த டயத்தில் தான் காக்காவை தூக்கிட்டு போகும், அதுக்கடுத்து பூனை தூக்கிட்டு போகும். ஸோ கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு ரொம்ப பார்த்து வளர்த்தா மட்டும்தான் இதை நல்லா பெருசாக வளர்க்க முடியும். எல்லாமே வந்து நல்லா துருன்னு தான் இருக்குது. கூப்பிட்றேன், இப்படி தான் கூப்பிடுவேன். வர ஆரம்பிச்சிருச்சு. மஞ்சள் மட்டும் தனியாக வந்து போய்கிட்டு இருக்கு. இங்கே வா. 3மே அங்கே ஓடிருச்சு. இந்த 3க்கு என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரெட் கலரு, அடுத்து எல்லோ கலர். எல்லாத்துக்கும் கொஞ்சம் ரெக்கை வந்து வளர்ந்துருச்சு. என்னதை முட்டை கூட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஏய் அதுக்கு சண்டை போடுதுங்க. இன்றைக்கி தான் மொட்டை மாடி கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்கு குசி ஆயிடுச்சு. நல்லா வந்து விளாண்டுக்கிட்டு தெரியுதுங்க. இந்த வருங்கங்க எருமை பிடிச்சி தின்றுச்சு. அதுக்கு என்னத்தை சாப்பிடணுன்னே தெரியலைங்க. ஏய் வாங்க. இப்படி தான் கூப்பிட்டு பழகிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு ஒவ்வொன்றா வந்து ஃபுட்டு வந்து தரலாம். இப்போதைக்கு வந்து நான் வந்து இந்த பொரிக்கடலை இருக்குல்ல, பொரிக்கடலை மாவு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதை நுணுக்கி அந்த மாவு தான் சாப்பிடுது. அது போக சத்து மாவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. 2 நாள் ஆயிடுச்சிங்க வாங்கி. இதுக்கு முன்னாடி வாங்குறப்ப இந்த ரெக்கை கூட வெள்ளையாக இருக்காது, அந்தளவுக்கு மஞ்சளாக இருக்கும். அதாவது ஃபுல்லாக சாயம் இதாகி இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் வந்து வளர்ந்துருக்குங்க. அங்கே எடுத்துகிட்டு வந்ததே ஒரு 2 நாள் கழித்து தான் நம்ம வாங்கியிருப்போம்னு நினைக்கிறேன். இது எப்படியும் பிறந்து ஒரு 10 நாள் ஆயிருக்கும்னு எனக்கு தோணுது. எல்லாம் துருன்னு. ஆனால் காலுக்கு உள்ளே தாங்க சுத்தம். இந்த 3 கலர் கோழியும் மண் இந்த இதை பார்த்துட்டையும் அது வரவே மனசு இல்லை. அங்கங்கே நல்லா வந்து எறும்பு இதை ஓடுறதை பார்த்தோன்னே அது வந்து சாப்பிட்டுக்கிட்டு குசியாக இருக்குங்க. கண்டிப்பாக இது வளர அப்டேட் வந்து பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கலர் கோழி கொஞ்சம் வளர்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது 3 கலர் போன தடவை இல்லாத கலராக தான் வாங்கியிருக்கேன். போன தடவை வந்து வாங்கினதில் வந்து பிங்க் கலர் வாங்கினேன். பிங்க் கலரு, அதுக்கடுத்து கருப்பு கலரு, அதாவது தலையில் மட்டும் கருப்பு இருக்கும், அடுத்து இன்னொன்று தலையில் மட்டும் ப்ரௌன் கலர் இருக்கும். அந்த மாதிரி வாங்கினேன். சரி இந்த தடவை இல்லாத கலராக வாங்கிடலான்னு சொல்லிட்டு இந்த கலராக வந்து தூக்கியிருக்கேன். அதுக்கடுத்து ஒன்று ஃபுல் ஒயிட் வந்து வாங்கினேன். அதனால் இந்த தடவை கலராக தூக்கியிருக்கு. 3ம் நல்லா துருன்னு பாருங்கள். எதையோ தூக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு தெரியுதுங்க. ஏய் என்ன சாப்பிட்டியா? ஏய் எங்கே ஓடுறீங்க? அதை அவ்வளோ துருன்னு ஓடுது. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலர் கோழி குஞ்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரெகுலராக கண்டிப்பாக அப்டேட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு என்னென்ன ஃபுட்டு தரேன், எப்படி வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. 3 பயங்கரமாக துருன்னு இருக்குங்க. இது வாங்கி 2 நாள் ஆகுது. 2 நாளில் வந்து கொஞ்சம் இப்போதைக்கு வந்து பொரிக்கடலை மாவும் அதுக்கடுத்து இந்த இது சத்து மாவு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. வேறு எதுவுமே நான் இதுக்கு போடலை இப்போதைக்கு. அதுக்கடுத்து ஃபுட்டு வந்து கொஞ்சமாக தான் இது போடணும். ஓய் ஆனால் பயங்கரமாக தாவுது. கையில் வச்சிருக்கவே முடியல, அந்தளவுக்கு தாவுது. என்ன செய்கிறீங்க? அந்த சேவல் போனது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அந்த சேவலை ஆசையாக வந்து வளர்த்தேன். ஆனால் அது வந்து கொஞ்சம் நோய் வந்து இதாகிடுச்சிங்க. ஸோ அதனால் இந்த தடவை இதுக்குன்னா கொஞ்சம் சின்னதுலேருந்தே அதுக்கு கரெக்டாக தடுப்பூசி போட்டு நோய் வராமல் ஸோ அந்த மாதிரி வளர்க்கணும். பயங்கரமாக ஓடுது. அதை சமாளிக்க முடியலைங்க, என்னால் பிடிக்க முடியல. அது கையிலே வச்சுருக்க முடியல. ஃபஸ்ட்டு கையிலே உக்காந்துருந்துச்சு. இப்போ தாங்க எங்கேயும் போகக்கூடாது சரியா?
சமாளிக்க முடியலங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 கலர் கோழி குஞ்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக வளர்ப்பேன். அடுத்து வந்து இது அப்டேட் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம தொடர்ந்து இனிமேல் வீடியோ வந்து போட்டுக்கிட்டே தான் இருப்போம். கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.